அன்பார்ந்த தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆவண மைய மாவட்ட அமைப்பாளராக கலசப்பாக்கம் பகுதியில் களப்பணியாற்றி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் உரிமை இழந்து கிடக்கிற மக்களுக்காக தொடர்ந்து போராடி ஒரு எழுத்து ஆளுமையாக விளங்கிய தோழர் கலசப்பாக்கம் தமிழ்வாணன் அவர்களுடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாள் ஒவ்வொரு ஆண்டும் இந்த இடத்திலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலும் ஜனநாயக அமைப்புகளின் சார்பிலும் வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய தியாகத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அவர் ஆற்றிய களப்பணிகளை நினைவு கூறுகிற வகையில் நாம் அகவணக்கம் செலுத்துகிறோம், வீர வணக்கம் செலுத்துகிறோம். அந்த வகையில் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைமுறை செய்த மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் வழித்தோன்றல் தலைவர் எழுச்சித்தமிழரின் ஆணைக்கிணங்க இங்கே இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு வாரத்திற்கு முன்புதான் தென்பள்ளிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த மாவீரன் ரகுவரனுடைய நினைவு நாள். இந்த 2 ஆளுமைகளும் கொரோனா பெருந்தொற்றில் நாம் எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய துயரத்தை இவருடைய இறப்பு நமக்கு தந்தது. அது சமூகத்திற்கும் கட்சிக்கும் மிகப்பெரிய பேர் இழப்பு என்பதை அனைவரும் அறிவோம். அந்த வகையில் அவருடைய தியாகத்தை, அவருடைய அர்ப்பணிப்பை நெஞ்சிலேந்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அனைவரும் அவருக்கு நேரத்திலே வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். அதே போல எப்போதும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுகிற தோழர்கள் பாதிக்கப்படுகிற போதும், மக்கள் பாதிக்கப்படுகிற போதும் ஓடோடி வந்து நமக்கு கரம் கொடுக்கிற அண்ணன் வர்கீஸ் அவர்கள் வந்திருக்கிறார், மக்கள் புரட்சி கழகத்தினுடைய தலைவர். ஆகவே அவருக்கு இந்த நேரத்திலும் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் பொறுப்பாளர் தோழர் வெற்றி செல்வன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல போரூர் பகுதியில் தொடர்ந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களுக்காகவும் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் நின்று களப்பணியாற்றக்கூடிய வழக்கறிஞர் அண்ணன் விடியல் சட்ட மையத்தின் நிறுவனர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், ஆரணியிலிருந்து வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் அண்ணன் மார்க்கெட் ரமேஷ் அவர்களுக்கும் நேரத்திலே கலசப்பாக்கம் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்போதும் உங்களுடைய உறுதுணையான இந்த அர்ப்பணிப்பு, எங்களோடு இணைந்து எங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய அல்லது உடனிருக்கக்கூடிய இந்த பணியை எப்போதும் நாங்கள் நினைவு கூறுவோம். நேரத்தில் தோழர் தமிழ்வாணன் அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி இங்கிருந்து அவருடைய குடும்பத்தாரை சந்திக்க செல்ல இருக்கிறோம். இது வீர வணக்கம், 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 வீர வணக்கம். எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு, இரட்டை மாலை சீனிவாசனுக்கு, இரட்டை மாலை சீனிவாசனுக்கு, அயோத்திதாச பண்டிதருக்கு, அன்னை மீனம்பாளுக்கு, அன்னை மீனம்பாளுக்கு, MC ராசாவுக்கு, வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே, சனாதன அழிப்பு களத்தினிலே, சனாதன ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம், வீர
வீர வணக்கம். நெஞ்சில் ஏந்துவோம், நெஞ்சில் ஏந்துவோம், உமது தியாகங்களை நெஞ்சில் ஏந்துவோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தோழர் தமிழ்வாணனுக்கு, தென்பள்ளிப்பட்டு ரகுவரனுக்கு, கவிஞர் சாக்கிய முகிலனுக்கு, அத்திமூர் முனிப்பனுக்கு, வழக்கறிஞர் மோகனுக்கு, வீரலூர் தீர்த்தமலைக்கு, அணியாலை சுப்பிரமணிக்கு, நாயுடு மங்கலம் துரைக்கு வீர வணக்கம், வீர வணக்கம். விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். எப்படி எத்தனை ಬರುತ್ತೆ அந்த போயிடலாம்னு நினைக்கிறேன். பீமண்ணா நந்து போலாம்ண்ணா, இப்படி விடுங்க, நந்து போலாம். கட் பண்ணிக்க. பாசத்துக்குரிய தோழனாய், நண்பராய், அன்பு தம்பியாய், ஒரு ஏக்க போராளியாய், கருத்தியல் போராளியாய், இந்த சமூக விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தன்னுடைய மரணத்தின் வரையிலும் இந்த சமூக விடுதலைக்காக கருத்தியல் தளத்தில் களமாடிய அன்பு தோழன், அன்பு தம்பி, அன்பு நண்பர், பாசத்துக்குரிய தம்பி தமிழ்வாணன் அவருடைய 5ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் உடைய இந்த சமூக விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடி கொண்டிருக்கின்ற செயல்பாட்டாளர்கள் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அதே வேளையில் தம்பி தமிழ்வாணன் அவருடைய குடும்பத்தாரையும் அவரோடு களமாடிய இயக்க, குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தோழர்களையும் உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கிறோம். நம்முடைய தம்பி தமிழ்வாணன் அவர்களுக்கு நம்முடைய இந்த நினைவேந்தல் அஞ்சலியை செலுத்திருக்கின்ற விதமாக நம்முடைய இயக்க போராளிகள் அனைவரும் தோழர் தமிழ்வாணன் அவர்களுக்கு வீர வணக்கம் செலுத்தி அவருக்கு மலர் அஞ்சலி செலுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, சிறுத்தைகளின் போராளிக்கு, சிறுத்தைகளின் போராளிக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், 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 வீர வணக்கம். எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு, எங்கள் தோழன் தமிழ்வாணனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, தந்தை பெரியாருக்கு வீர வணக்கம் செய்கின்றோம், வீர வணக்கம் செய்கின்றோம். சாதி ஒழிப்பு களத்தினிலே, சாதி ஒழிப்பு களத்தினிலே சாவு கண்ட போராளிகளுக்கு, சாவு கண்ட போராளிகளுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம், விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். தோழர்களே, தமிழ்வாணன் நகலகத்தில் என்னுடைய பணியின் காரணமாக அவரிடம்
இணையதளத்தில் சில குறிப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மூதாட்டி வந்தார். ஜெராக்ஸ் போட்டு கொடுக்கணும், நீங்க கம்மியா போட்டு கொடுத்துட்டீங்களா, எனக்கு இன்னொன்னு சேர்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு. இல்ல, இது தேவையில்லை, இந்த ஆவணத்தை சேர்க்க தேவையில்லை, யாரு கேட்டதுன்னு சொல்லிட்டு அந்த துணை தாசில்தாரை போய் கேட்டு அந்த ₹1 நகல் எடுப்பதற்கு செலவை நிறுத்தி அந்த மூதாட்டிக்கு நேரில் சென்று அது ஓய்வூதிய தொகை, முதியோர் ஓய்வூதிய தொகை பெறுவதற்கான விண்ணப்பம், அந்த விண்ணப்பத்தை ₹1 செலவு செய்யக்கூடாது என்பது கூட நேரில் சென்று அந்த மூதாட்டிக்கு அந்த பணியை முடித்துவிட்டு அவருடைய கடைக்கு வந்தபொழுது நான் விளையாட்டாக பேசினேன், தோழர் நம்ம எப்படி பிழைக்க போறேன்னு தெரியல, ஏன் பண்ணிடுறேன், இந்த ₹1 நம்ம வாங்கிக்கின்னு நீங்க பாட்டு எடுத்து கொடுக்க வேண்டியதானே, அது ஏன் நீங்க போய் அரை மணி நேரம் வேஸ்ட் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறீங்க. நமக்கு இந்த ₹1 வருமானம், ஆனா அவங்களுக்கு இதுதான் மிகப்பெரிய. அந்த ₹1 நடந்து போகிறதுக்கு கூட, பஸ்ஸுக்கு கூட பயன்படுத்துவாங்க, ஒரு டீ கூட குடிப்பாங்க. இந்த மாதிரியானவர்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள், விளிம்பினங்கள் மக்கள் அந்த ₹1 கூட செலவு செய்யக்கூடாது என்ற கருத்தில் தன் பணியை அர்ப்பணித்து இந்த மக்களுக்காக செய்தவர். இனி நம்மிடம் அவர் இல்லை. விவிலியத்திலே குறிப்பிடுவார்கள், யாரும் நினைய ஆன்மாக்கள். அந்த யாரும் நினைய ஆன்மாக்கள் என்பது அவருக்காகவே வாழ்ந்து அவருக்காகவே இறந்து அவர்களுடைய வாழ்க்கை குறுகிய வட்டத்தில் உள்ளதை குறிக்கின்றது. இருந்தாலும் அவர்களுக்காகவும் நாம் மன்றாட வேண்டும் என்று விவிலியம் சொல்கிறது. அதுபோல மக்களுக்காக வாழ்ந்த இந்த மாமனிதன் தன் பணியை குடும்பத்தை காட்டிலும் சமூகத்திற்கு பெரிதும் கொடுத்த இந்த மாமனிதனுக்கு நண்பனாக வீர வணக்கம் செலுத்துவதில் நெஞ்சார்ந்த வீர வணக்கம் செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. தமிழ்வாணன் வேற ஒரு பகுதியிலிருந்து, சென்னைன்னு நினைக்கிறேன், சென்னை பகுதியிலிருந்து இங்க சுற்றி வந்ததும் என்னை பார்த்தாரு. விநாயகர் தோழர் மூலியமா அறிமுகமாகி வந்தார். அவர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து முதல் அமர்வுலயே ரொம்ப ஆத்மாத்மா பழகினார். அது என்னால வாழ்க்கையில மறக்க முடியாது. அப்போ ஒரு தோழமை உறவுன்றது இதுதான் அப்படின்றது நமக்கு ஒரு நல்ல ஒரு பாடம், ஒரு படிப்பினை. தோழர்கள் எந்த பகுதியிலிருந்து இங்க வந்தாலும், புதுசா முதல் முறை பார்த்தாலும், தோழர்னு சொன்னா சமூக பணி செய்யறவங்க, சமூகத்துக்காக சிந்திக்கிறவங்கன்னு சொன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உறவு என்பது அண்ணன் தம்பி உறவை விட, நண்பர்களை விட மிக ஆழமான உறவுன்றதை தமிழ்வாணன் தான் எனக்கு உணர்த்தினார். வங்கிகள்ல கடன் வாங்குறது என்பது மிக மிக சிக்கலானது நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்மளுடைய அனுபவமும் அப்படிதான் இருக்கு. ஆனா தமிழ்வாணன் வங்கியில அந்த மேலாளரை எப்படி சந்திக்கணும், எந்த சட்டத்திட்ட வழிமுறைகளுக்கு உட்பட்டு என்ன மாதிரி ஆவணங்களை நான் டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொடுத்தா அந்த சம்பந்தப்பட்ட நபருக்கு கடன் கொடுத்தே ஆகணுன்ற அந்த நுணுக்கங்களை கற்றறிந்த ஒரு தோழரா அவர் நம்மிடம் இருந்தார். அப்படி மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய தோழர்கள் இன்னைக்கு நம்மிடம் ரொம்ப குறைவு. நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், கொடுக்கணும்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். ஆனா அவருக்கு அனைத்து நோக்கங்களும் அதை பத்தி தெரியும். அது அவரோட தொடர்ந்து நான் பேசும்போது, நீங்க என்ன பண்றீங்க அப்படின்போது, இந்த மாதிரி தொடர், இதுல வழி இருக்குது, இந்த நுணுக்கங்கள் இருக்கு, இப்படிதான் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணும், ப்ராஜெக்ட் இப்படிதான் ரெடி பண்ணும், இந்த மாதிரி மக்களுக்கு நம்ம வழிகாட்டுறதுக்கு இன்னைக்கு யாருமே நம்ம தோழர்கள் ஆள் இல்லை, அதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஒரு கணினி மையத்தை வைக்கிறாரு. அந்த கணினி மையத்தை வச்சுதான் அதை மகிழ்ச்சியா சொல்றாரு. அதுல ஒரு எளிய வருமானம், அந்த கணினி மையத்துல ரொம்ப ஆக வராது, ரொம்ப சாதாரணமா நேரத்துக்கு ஓய்வு எடுத்துப்பாரு, நேரத்துக்கு அந்த கடையை திறப்பாரு. அப்படி இருந்தாரு. கொரோனா காலத்துல எனக்கு தொலைபேசி பண்றாரு, உங்களை நான் நேர்ல பார்க்கணும், வாங்க தோழர் சொன்னார். அடுத்த நாள் பார்த்தா முகநூல்ல அவருடைய படம் வருது, பகீர்நாதன். என்ன ஏன் ஒரு படம் வருது தேவையில்லாம, அது பார்த்தா அப்படி தோழர் விசாரிச்சா, தோழர் இந்த மாதிரி கொரோனால காலமாயிட்டாருன்ற தகவல் சொல்றாங்க.
அது வந்து இன்று வரை என்னால அந்த மனசார அதை வந்து என்னால ஏற்றுக்கவே முடியல. அப்படிப்பட்ட அந்த படத்தை நான் அந்த நேரத்தை தற்செயலா அதை பாக்குறேன். என்னன்னு தெரியலன்னு விசாரிக்கும் போது அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த அற்புதமான தோழரை மக்களுக்கு நேரடியாக இருந்து எந்த இடத்துல உதவணுமோ அந்த இடத்துல அந்த வங்கி சார்ந்த பணிகளை செய்யக்கூடிய ஒரு மகத்தான தோழர் நாம் எழுந்திருக்கிறோம். நான் வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இந்த மாதிரியான மக்களுக்கு எது நேரடியா பயன்படுமோ அந்த பிரிவை நான் எடுத்துக்கிட்டு கட்சியில வந்து நான் என்னுடைய கொள்கையில சார்ந்து இந்த உதவி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ரொம்ப மகிழ்ச்சியான இருந்தது அவருடைய செயல்பாடுகள். இன்றைக்கு அந்த தோழரே நம்மிடம் இல்லைன்னும் போது அந்த மனசு ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. வீர வணக்கம் இந்த தோழருக்கு செலுத்தி நிறைவு செய்கிறேன். அந்த தோழர்களே, நான் தமிழ்வாணன் அவர்களுக்கு 5ஆம் ஆண்டு நினைவு நாள். இன்றைக்கு ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் அல்லது உறவினர்களாக இருந்தாலும் கூட ஒருவர் இறந்து விட்டால் ஏதோ சாங்கிய சம்பிரதாயத்துக்காக ஒரு படத்தை வைத்து மாலையிடுவதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரமாக குடும்பங்களிலும் அல்லது உறவினர்கள் அந்த மாதிரியான ஒரு சூழல் உருவாகி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் அண்ணன் தமிழ்வாணன் அவர்களுக்கு எதற்காக இப்படி எங்கிருந்தாலும் ஓடி வந்து அவருக்கு நினைவு கூறுகிறோம், மாலை அணிவிக்கிறோம், அஞ்சலி செலுத்துகிறோம், அவரை பற்றி நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் ஏதோ உறவினர் மத்தியிலோ அல்லது குடும்பத்தின் மத்தியிலோ கூட சில புரிதல் இல்லாமல் கூட சில நேரங்களிலே அவர் பிழைக்க தெரியாதவர் ஒரு எம்இ முடித்துவிட்டு அவர் அதற்கான பணியை செய்யாமல் இங்கே ஏதோ சுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி கூட சில நேரங்களில் நமக்கே ஒரு மன கஷ்டத்தை உருவாக்கி இருக்கும் அப்படியான ஒரு இதெல்லாம். ஆனால் அவர் அப்படிப்பட்ட பணியை செய்யாமல் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதைதான் இன்றைக்கு பல்வேறு இடங்களிலிருந்தே வந்திருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் அவரை பற்றி நினைவு கூர்ந்து அவருடைய செயல்பாடுகள் எப்படிப்பட்ட செயல்பாடுகள் என்பதை இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ நாம் வேலைக்கு போனோம், சம்பாதித்தோம், பிள்ளைகள் குடும்பங்கள் நலனை மட்டுமே பார்க்கக்கூடிய அதிக மக்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு சமூகமே இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறது. எங்கெங்கோ இருந்து இங்கே நினைவு கூறுகிறோம் என்று சொன்னால் அவருடைய பணி அவர்கள் அனைவருக்கும் பயன்பெற்றிருக்கிறது. ஏழை குழந்தைகளுக்கு, மாணவர்களுக்கு பயன்பெற்றிருக்கிறது. போராடக்கூடிய இந்த சமூகத்தில் பின்தங்கிய மக்களுக்கு, போராடக்கூடிய போராளிகளுக்கு அவருடைய வழிகாட்டுதல், அவருடைய அறிவு கூர்மை, அவர் படித்த அந்த படிப்பு அவர்களுக்கு பயன்பெற்றிருக்கிறது. இந்த சமூக விடுதலைக்கு, சாதி ஒழிப்புக்கு பயன்பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பணியை எல்லோரும் எங்கிருந்தோ வந்து கூட ஒரு குடும்பமாக இன்றைக்கு நின்று அதை அனுசரிக்கிற வகையில் அவருடைய பணி இருந்திருக்கிறது என்பதுதான் நாம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் உறவினர்களும் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர அவர் வாழ தெரியாதவர் அல்ல, அவர் குழந்தை அல்ல. அவ்வளவு படித்துவிட்டு அவர் இந்த சமூகத்திற்கு மீது அக்கறை கொண்டு இருந்திருக்கிறார். ஆகவேதான் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் அவருக்காக இந்த நாளில் எப்போது எங்கிருந்தாலும் வந்து உங்களிடத்திலே ஒரு குடும்பமாக, ஒரு பிள்ளையாக, அண்ணன் தம்பியாக இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்து, கலசப்பாக்கத்தில் எங்கேயோ இருந்து இங்க வந்து நாங்க நின்று கொண்டிருக்கிறோம்னாக்கா எங்களுக்கு பெரிய பலமா தமிழ்வாணன் தான். அவர் இல்லைனாக்கா நாங்க அவ்வளோ இது துணிச்சலா அங்க வந்து இது பண்ண முடியாது. பெரிய பலமா எங்களுக்கு, அப்படிப்பட்ட எங்களுக்கு பக்கபலமா இருந்தவர். இப்ப அவரோட நாங்க எப்பயுமே பிரியாதவங்க, நாங்க எப்போதும் கூடவே இருப்போம். அந்த சூழ்நிலையில தான் அவர் வந்து எங்களுக்கு அப்படி எல்லா நிலையிலையும் எங்களுக்கு உதவி புரிஞ்சிருக்கிறாரு. எங்கேயோ இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டிக்கோ ஏதோ ஒரு மாணவர்களுக்கு இவருடைய படிப்பு பயன்பெற்றிருக்கிறது. இன்றைக்கும் வந்து ஒரு ஊர் தெருவுல வந்து நாம வந்து ஒரு 2 கடையை வந்து வாங்கி வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா அது ஏதோ எங்களாலெல்லாம் வந்ததெல்லாம் இல்லை. அது அவருடைய அறிவால வந்தது, அவர் படிச்சதுனால வந்தது, அவர் போராடினதுனால வந்தது. நாம ஒண்ணு இன்னைக்கும் அது அவருடைய அடையாளமா நாம ஒரு கடையை வச்சிருக்கிறோம். ஆனா நமக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு நம்ம சமூகத்தை சார்ந்த ஒருத்தரும் வச்சிருந்தாங்க. அதனால அவர் குடும்பம் அங்க வந்து ஒருத்தர் ஏதோ மேம்பட்டு இருக்கிறாருனாக்கா அதுக்கு இங்க இருக்கக்கூடியவங்க நாம விட அவருடைய பணிதான். அவரு தான் அவ்வளவு போராடினாரு.
அதுக்கான சட்ட வழியிலும் சரி, அறிவாற்றல் வழியாகவும் சரி, பெரிய பெரிய ஜாம்பவானை எல்லாமே சாதாரணமா அவர் எதிர்த்தவர். யாருக்குமே தெரியாது. அவர் பார்த்தா ரொம்ப அமைதியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவருடைய வேகமும் அவருடைய அறிவு கூர்மையும் வந்து நமக்கு தெரியாது, நம்ம குடும்பங்களுக்கோ அல்லது நம்ம உறவினருக்கோ தெரியாது. ஆனா யார் தெரிஞ்சுக்கணுமோ அவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கினாங்க. இன்னைக்கு எல்லா அதிகாரிகளும் வந்து அவர் போனாக்கா அச்சப்பட்டு வேலையை செஞ்சு கொடுப்பான். சாதாரண மக்கள் எல்லாமே பயன்பட்டாங்க. ஒரு ஜெராக்ஸ் எழுதினா கூட நம்ம எங்கேயோ போய் அலைஞ்சிட்டு இருப்போம், அவர் இலவசமா எடுத்து கொடுத்திருந்தாரு. டைப் பண்ணுவோம், நாங்கெல்லாம் போயிட்டு வந்து எங்க கலெக்டர் பார்த்து மனு கொடுப்போம், வீடியோ பார்த்து, ஆடியோ பார்த்து, எல்லாரும் பார்த்து மனு கொடுப்போம். அந்த மனுவை தயார் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி இருந்து வேலை செஞ்சது அவரு தான். நாங்க வெறும் ஒரு செயல்பாடு மட்டும் தான் எங்களுது. ஆனா அறிவு வந்து அவரு தான். அவர் தான் எழுதி எல்லாருக்குமே மனு கொடுப்பாரு. லெட்டர் பேட் எடுத்து போய் கொடுத்தாக்கா அவர் ரெடி பண்ணி வச்சிருவார். போன்ல சொன்னோம்னா ரெடி பண்ணி வச்சிருவார். எடுத்து போய் நாங்க கையெழுத்து போட்டு எடுத்து போய் கொடுப்போம். அதனால நாங்க நிறைய பேர் வாங்கிருக்கோம். அதனால நாங்க வந்து கட்சியில ஒரு பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறோம். அவரால் தான். அப்படிப்பட்ட ஒரு பின்புலமா எங்களுக்கெல்லாம் இருந்தவர், பெரிய பலமா இருந்தவர். அதனால இப்போ நாங்க அவர் இல்லைன்றதுனால நிறைய எங்களுக்கு பாதிப்பு இருக்குது, கட்சிக்கு பாதிப்பு இருக்குது, சமூகத்துக்கு பாதிப்பு இருக்குது. அதுக்கப்புறம் யாரும் அந்த மாதிரியான பணி இங்க செய்யல. அப்ப நாங்க வெறும் போராட்டம் மட்டும்தான். ஆனா அது மட்டுமே போதாது, அறிவுத்தளத்திலையும் போராடணுன்ற அது ஒரு தேவையை வந்து ஒரு பெரிய பேச வந்து உருவாக்கிட்டார். அவர் இல்லைன்றதுதான் மிகப்பெரிய சமூகத்துக்கு இழப்பு. ஆகவே ஆனால் அவர் எப்படி செயல்படுவார், அவர் எப்படி அப்ரோச் பண்ணுவார், ஒரு அதிகாரிகளை பார்த்தா எந்த துறையை எப்படி போய் பார்க்கணும், எப்படி மனு எழுதணும்ன்றதெல்லாம் கூடவே இருந்து எல்லாரும் பார்த்துருக்கிறோம். அப்போ இது இந்த சமூகத்துக்கு பயன்பட்டு இருக்குது. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், உங்களோடு இருக்கிறார், எங்களோடு இருக்கிறார், எங்களில் இருக்கிறார். எப்போதும் அவர் குடும்பத்தோடும் ஒரே குடும்பமாக நாங்கள் எல்லோரும் இருப்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் அவருக்கு சிமார்ந்த வீர வணக்கத்தை செலுத்தி நிறைவு செய்கிறோம். குடும்பத்தாரை தாண்டி இந்த சமூகத்திற்கு ஒரு பேரிழப்பாகத்தான் கருதுகிறோம். இன்றைக்கு 5ஆம் ஆண்டு என்று சொல்லுவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. 5 ஆண்டு காலம் கடந்து விட்டதா என்கின்ற அளவிற்கு அவர்கள் குடும்பத்தார்கள் நினைக்கலாம் ஏதோ ஆண்டிற்கு ஒரு முறை நாங்கள் அவரை நினைவுபடுத்துவதாகவும் அவரை பற்றி பேசுவதாகவும். அப்படியெல்லாம் இல்லை. அவர் மக்களுக்காக அவருடைய ஒட்டுமொத்தமான அறிவாற்றலை பயன்படுத்தியிருக்கிறார். ஒரு கருத்தியலை விவாதம் செய்கின்ற அளவிற்கு ஒரு கருத்தியலை உள்வாங்கி அந்த அளவிற்கு ஒரு மிக சித்தாந்தவாதியாக இந்த பகுதியில வளம் வந்திருக்கிற அன்பு தம்பி தமிழ்வாணனுடைய இறப்பை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. குறிப்பாக தம்பி என்கின்ற அடிப்படையில் பல வேதனைகளை கண்டிருக்கிற எங்களுக்கு நன்றாகவே தெரியும். இன்றைக்கு காலையிலே அவருடைய நினைவு நாள் என்று தெரிந்தவுடன் அவருடைய ஆடைகளை எடுத்து கீழே வைத்திருக்கிற போது, அதை தொடுகிற போது நிச்சயமாக கண்ணீரில் அதில் பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கும். ஏனென்றால் தம்பியை நாம் இழந்து யாராலும் வாழ முடியாது. அவர் இருந்திருந்தால் சமூகத்திற்கு மட்டுமல்லாமல் குடும்பத்திற்கு ஒரு நல்ல நிலைக்கு வந்திருப்பார். நல்ல மெத்த படித்திருக்கிறவர். இவ்வளவு படித்தவர் கூட இந்த சமூகத்திற்காக வாழ்ந்திருக்கிறார். இந்த சமூகத்தை நாம் ஒரு மாற்றி அமைக்க வேண்டும், ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்று சொல்லுகிற போது நிச்சயமாக என்றைக்குமே மக்களால் போற்றப்படுவார்கள். ஒருவேளை குடும்பத்தாரே மறந்தாலும் கூட இந்த சமூகம் அவரை மறக்காது என்ற அந்த உன்னதமான ஒரு செயலை தான் தொடர்ந்து ஒரு 5 ஆண்டு காலமாக நாங்கள் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே கலசப்பாக்கம் பகுதியிலே பல்வேறு தம்பிகள், கட்சியை சேர்ந்த பல்வேறு தம்பிகள் இறந்திருக்கிறார்கள். அனைவருக்குமே எங்களால் முடிந்த ஒரு நினைவேந்தல் நிகழ்ச்சியை நடத்தி இருக்கிறோம். ஆனாலும் கூட இன்னும் கருத்தியலாக இந்த மக்களுக்கான விடுதலைக்காக தேவை இருக்கிறது, போராட வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த அடிப்படையில தம்பி தமிழ்வாணனுடைய உழைப்பு, அர்ப்பணிப்பு, தியாகம் ஒன்றும் வீண் கிடையாது. அவர் ஒன்றும் ஏமாளி கிடையாது. அவர் இந்த குடும்பத்தை ஒரு பாழ்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர் பயணிக்கவில்லை. ஆனாலும் கூட இந்த மக்களுடைய விடுதலையை அவர் உண்மையிலே ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்காக போராட வேண்டும் என்ற நல்லெண்ணத்தோடு தான் போராட இருக்கிறார். ஆக இந்த 5 ஆண்டு மட்டுமல்ல, தொடர்ந்து அவருடைய நினைவு நாளை எங்களால் நிச்சயமாக மக்களால் போற்றப்படும். ஏனென்றால் அவர் வாழ்ந்த வாழ்க்கை மக்களுக்கான வாழ்க்கை. அவர் மரணிக்கவில்லை, எங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற நினைவை கூறி தம்பிக்கு நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தினை கூறி விட்டுக் கொள்கிறேன். ஹலோ, எங்க சின்ன யாருக்கு என்னாச்சு?
ஆ, ஆ.